ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வீக்லி ஃபோர்காஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த வீக் வந்து நிஃப்டி திரும்பி மேஜர் சப்போர்ட்டை வந்து உடச்சிட்டு மார்க்கெட் திரும்பி கீழே வந்திருக்கு. ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த சப்போர்ட் எடுத்து புல் பேக் ஆகணும் இந்த மாதிரி எதிர்பார்த்துருந்தேன். பட் இந்த சப்போர்ட் திரும்பி பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்துகிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு திரும்பியும் இந்த சைட்வேஸ் ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்துட்டு, ஸோ ப்ராபபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 24,500 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட் திரும்பி ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்தவரை நிஃப்டி இதுக்கப்புறம் இந்த ஜோனுக்கு கீழே, அதாவது 25,160 கீழே இருக்கிற வரைக்கும் செல்லிங்கில் தான் இருக்கும். செல்லிங் மீன்ஸ் பெரிய செல்லிங் கிடையாது, பட் இதுக்குள்ளே திரும்பியும் ஒரு 24,500 வரைக்கும் திரும்பி வந்துட்டு கூட திரும்பி புல் பேக் ஆகலாம். இன்னும் இருக்க எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 450 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ இதுக்கிட்ட வந்துட்டு கூட இந்த இதில் சப்போர்ட் இப்போ இங்கெல்லாம் நல்லா சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ அதனால் இங்கேயே சப்போர்ட் எடுத்துட்டு கூட இங்கே இந்த மார்க்கெட் மேலே ஏறலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி திரும்பி மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே போகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோமே தவிர இந்த ட்ரெண்டை டிசைட் பண்ணாதீங்க. ஓவரால் ட்ரெண்ட் லாங் ரனில் பையில் தான் இருக்குது. இந்த இடத்துல வர சின்ன சின்ன சப்போர்ட்ஸு கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸ் சப்போர்ட்டையும் உடச்சு நம்மளுக்கு இப்போது ஒரு டிப்பிக்கல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் ஆகிற மாதிரி ஆயிருக்கு. வந்து ஆக்சுவலாக போன வீக் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், பட் அதை அப்லோட் பண்ண மறந்துட்டேன். அது ஒரு 2 days 3 days போயிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி இந்த ஜோனில் தான் போயிட்டு இருந்துச்சு ட்ரெண்ட் லைனில். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் கீழே தான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து வந்திருக்கு. செழிப்பாக உடச்சிருக்கானுங்க கீழே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டிப்பிக்கல் ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டே உங்களுக்கு இதுவாக தான் இருக்கும், 55,372. தென் செகண்ட் டார்கெட் வில் பி 53,480. ஸோ ஆல்மோஸ்ட் செல்லிங் லெவல் பார்த்தீங்கன்னா 2,800 பாயிண்ட் மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரீவியஸ் சப்போர்ட் வரைக்கும், மேஜர் சப்போர்ட் வரைக்கும். பிகாஸ் ஏன்னா இந்த பெரிய பிரேக் அவுட் நடந்துச்சுல இந்த கேண்டில், பெரிய கேண்டில் தெரியுதா? ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ப்ராப்பர் கரெக்ஷன் வந்துட்டு தரலை. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபிப்ரவரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லோ டு ஹை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்ட்னா 50% கரெக்ஷன் இப்போ வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. பட் நிஃப்டியில் இன்னும் அது தெளிவான ஒரு இண்டிகேஷன் கொடுக்கல. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 55,370 பிரேக் ஆச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 2,000 பாயிண்ட் ஸ்டார்ட் விடும். அப்போ நம்ம வந்து ட்ரேட் எக்ஸிக்யூஷன் செல்லிங்கில் பண்ணுறது பெட்டர். பட் இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல மொமெண்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது பேங்க் நிஃப்டி. ஆல்மோஸ்ட் குளோபல் மார்க்கெட் எல்லாமே மொமெண்டம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது கரன்சிலேருந்து. இந்த ஏரே ட்ரேடிங்க்கும் நல்லா இல்லை, அதுதான் உண்மை. ஸோ கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு இந்த இடத்துல எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம். மேபி நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு கூட இங்கே இந்த புல் பேக் ஆச்சுன்னா நம்ம இந்த இதில் சப்போர்ட்ஸ் எடுத்ததுன்னா நம்ம இதில் ஃபர்தராக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, மற்றபடி சப்போர்ட் பிரேக் ஆகிட்டால் கீழே தான் வரும். அண்ட் ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு மேஜர் செல்லிங் நடந்திருக்கு லாஸ்ட் வீக்கு ஃப்ரைடே. ஸோ ஆக்சிஸ் பேங்க் பொறுத்தளவுக்கு ஆக்சுவலாக மந்த்லியில் 2-3 கேண்டலில் வந்து ஒரு மாதிரி செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து மேலே ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு, க்ளோஸ் வைக்க முடியாமல் புல்லிஷில். ஸோ கீழே தான் உடச்சிருக்கு மார்க்கெட்டு. வீக்லி பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது 937 தான் மேஜர் சப்போர்ட் இருக்குது. ஸோ 937 வந்ததுன்னா வெரி குட். பிகாஸ் வந்து நம்மளுக்கு 15% ஆக்சிஸ் பேங்க் கரெக்ஷன் ஆச்சுன்னா நல்ல ஒரு பையாக இருக்கும். பட் இப்போதைக்கு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பிகாஸ் இது ஒரு சப்போர்ட் இப்போ இந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஃப்ரீ ஃபால் ஜோனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1034 தான் இருக்குது. அதை பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 937 தான். ஸோ வந்ததுன்னா நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ ஆக்சிஸ் பேங்க் லாங் டேர்முக்கு நல்லாவே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு மேஜர் ஃபால் எக்ஸ்பெக்டட் ஆக்சிஸ் பேங்க்கில். ஸோ வந்ததுன்னா நம்ம வந்து சப்போர்ட் ஜோனில் பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ லாங் டேர்முக்கு ஆக்சிஸ் பேங்க் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ட்ரஸ்டடான ஒரு பேங்க்கு, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதுதான் இந்த வீக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வீக் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறோம்.